உள்ளூர் மக்கள் வெளியூர்காரங்க தான் வந்து தகராறு பண்ணுறாங்க, அவங்க வந்து தொல்லை பண்ணலனாலே போதும், போலீஸ் அவங்கள வர்றதை தடுக்கணும்னு ஒரு வியாபாரி அந்த உள்ளூரில் நடக்கிற ஒரு பக்த பெருமான் சொல்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, இது பக்திக்காக நடக்கலை, ஒரு கலவரம் பண்ணுற இன்டென்ஷனோட ஒரு தேர்தலை மையப்படுத்தி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்றும் இருக்குது அதில். இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டு 2013 கேஸு, சிங்கிள் ஜட்ஜி, 17 திரும்ப வந்து 2 ஜட்ஜி வந்து செட்டில் பண்ணிடுறாங்க இந்த பிரச்சனையை, மாற்ற தேவையில்லைன்னு. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு, முதல்ல இருந்து ஜெயலலிதா அரசு, அவங்க 2 பேருமே இப்போ எங்கே ஏற்றுறமோ அங்கே தான் ஏற்றணும்னு அன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதிட்டாங்க. அதை செட்டிலான ஒரு விஷயத்தை மீண்டும் கிளப்புறது, சிங்கிள் ஜட்ஜி எழுப்புனதே ஒரு ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் அப்படின்னு ஒரு புகாரும் இருக்குது. அதில் ப்ரிவியூ கவுன்சில் ஆர்டரை அவங்க அன்னைக்கு கண்டுக்கவே இல்லை, அதை கொண்டு வரல, அது வெளியே தெரியவே தெரியாது, யாருக்கும் தெரியல. ப்ரிவியூ கவுன்சில் ஆர்டர் தான் இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே. அந்த 1923 ப்ரிவியூ கவுன்சில் ஆர்டரில் தான் இந்த விவரங்கள் பூரா அதில் இருக்கிறது. அதை டச் பண்ணாமலே அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜிஆர் சுவாமிநாதனுடைய உத்தரவில் ப்ரிவியூ கவுன்சில் ஒன்று இவங்களுக்கு ஆதரவா, இப்போ இந்து முன்னணி சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட்டுக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லலையே. இல்லை, அந்த இடம் வந்து அந்த மலை வந்து கோயிலுக்கு சொந்தமானதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த 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 விளக்கு தூண் வந்து அந்த பேரே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விளக்கு தூணே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டரில். இவர் 1923 இருக்கிறது. அப்போ அந்த இடத்த அதை வந்து அதுக்கு பிறகு வந்த இப்போ 2014-17 அந்த ஆர்டரையே காமிக்கல, அந்த ஆர்டரையே மறைச்சு தான் ஒரு ஆர்டர் வந்திருக்கிறது. இவர் அதுலேருந்து இந்த இடத்தினுடைய அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம்னு தீர்ப்பில் தெளிவாக இருக்கிறது. அப்போ கோயிலுக்கு சொந்தமான இடத்துல அந்த விளக்கை ஏற்றுவதற்கு ஆண்டுக்கு ஒரு நாள், அதாவது ஒரு நண்பர் பேசினார், 46,000 கோயில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது தமிழ்நாட்டில், 33,000 கோயில் தனியார் கோயில்கள், இதெல்லாம் சேர்த்து 33,000 இருக்கு. லிஸ்டே ஆகாம ஒரு 20,000 ஏத்தன இடத்துலயே ஏத்துறதுல என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, அந்த 100 வருஷமா ஏத்திட்டு இருக்காங்க, அதை எதுக்கு மாத்தணும்? அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் அந்த விளக்கு தூண் தான். அதுக்காக இல்லைன்றாரு முத்துகிருஷ்ணன். தீபத்தூண் அதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடம் அந்த ஆர்டர்ல இருக்கு. உங்கள்ட்ட ஆர்டர் இருந்தா நீங்க பார்க்கலாம். அந்த ஆர்டர்ல பேர் இருக்கு, அன்னைக்கே இருக்கு, 1923 இருக்கு. ஓகே முத்துகிருஷ்ணன். இல்ல, திரும்பி திரும்பி அவர் ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அல்லது அவருக்கு அவரோட கட்சியோ அவரோட அமைப்போ கொடுத்திருக்கக்கூடிய நீங்க மதுரையை சுற்றி மதுரை இல்ல, நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீதிமன்றம் போய் பேசிட்டு இருக்கீங்க, நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஊரில் ஒரு மதக்கலவரத்தை கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்கிற உங்களுடைய திட்டமிட்ட அஜெண்டாவோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பொய்களை திருப்பரங்குன்ற மக்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார்கள். உங்கள் பொய் அம்பலமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மக்கள் கடையடைப்பை நிகழ்த்த முடியாது என்று ஒற்றை குரலில் உங்களை நோக்கியும் தான் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நீங்கள் திட்டமிட்டு ஒரு நான் இஷ்யூ, அது ஒரு இஷ்யூவே இல்லை அந்த ஊர்ல, அந்த ஊர் மக்களுக்கு அது ஒரு இஷ்யூவே இல்லை. ஒரு சர்வே கல்ல பிடிச்சிக்கிட்டு அதுல போய் எண்ணெயை ஊத்துவோம்னா பாஜக காரர் அல்லது குமார் உள்ளிட்டவர்கள் வந்து அதுல முதல்ல 25 லிட்டர் எண்ணெயை ஊத்தி காமிச்சிருவீங்களா? அதுல 1/4 லிட்டர் எண்ணெய் பிடிக்காது, 150 ml எண்ணெய் பிடிக்கும். அந்த குழியும் கருவியை பொருத்துவதற்கான குழி என்பதை முதலில் இவர்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அடிப்படை அதுதான். அது ஒரு சின்ன கையகல குழி. மீண்டும் மீண்டும் இவர்கள் ஒரு பொய்யை பேசிக்கொண்டே இருப்பதால் அந்த பொய் ஒரு காலம் உண்மையாகி விடாது என்பதை நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்கு இந்த இடத்துல. இன்னொன்று, இவர்கள் எல்லாவற்றையுமே பிரச்சனையாக பார்க்கிறார்கள். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சார் ஒரு நிமிஷம், நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எங்கேயுமே ஒற்றுமையோடு இருந்து விடக்கூடாது, அதான் உங்க அஜெண்டா. எங்கேயுமே அப்படிதான் இருக்கிறோம், அது வேற விஷயம். அதே போல லோக்கல்ல வணிகம் செய்கிறவர்கள் அதை நம்பி இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அவங்களுக்கு அண்ணனாட அயோத்தியிலே நடந்தது, எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா அதுக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு வேற வேற காரணங்கள் இருக்கிறது. ஓகே, இல்ல உங்க பிரச்சனை இல்ல சார். நீங்க வாங்க சார், குமார் சார், நீங்க 100 வருஷம் மரப மாத்தணும் ஒரு அமைப்பு கூட போராடுறாங்க. திருப்பரங்குன்றத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி கீழ ஊர்கள்ல இருக்கிறவங்க போய் அங்க வந்து அரிட்டாபட்டியில உருமாலை கட்டிட்டு பாரத் மாதா கி இன்னும் கோஷம் போடுறாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறாங்க, அரோகரா சொல்ற ஒரு நாள்ல. அன்னைக்கு நம்ம பார்த்த அந்த காட்சியை பார்த்தோம். அந்த கோரிக்கையில நியாயம் இருந்தால் உள்ளூர்காரர்கள் அதை ஏன் ஆதரிக்கிறது இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.